பாத்திரம் எல்லாம் புதுசு மாரி ஆக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் நான் லுலு மால்லேருந்து வாங்கியிருந்தேன். பெர்ஃபெக்ட் ஃபினிஷோட ஓவன் அண்ட் கிரில் கிரீஸ் ரிமூவலோட இந்த ஸ்ப்ரே. பாருங்க, இவ்ளோ படிஞ்ச இவ் ஆயில வந்துட்டு அப்படியே இந்த மாரி மாத்திருச்சுங்க. என்னால நம்பவே முடியல. ரொம்ப வருஷ கணக்கா இந்த மாரி இது கடந்தது. இது இப்ப நான் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி நாப்ல வந்துட்டு ஆன்னு குடுத்துருக்கும். அந்த ஆன்னுக்கு நீங்க குடுத்ததுக்கப்புறம், இந்த மாரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேஸ்ட் டூத் பிரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதைய வச்சுட்டு அப்படியே அந்த ஆயில் கிரீஸ் மேல அப்படியே நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்துருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10லருந்து 15 நிமிஷமாவது வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஆயில் எல்லாம் ரிமூவ் ஆகுறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு கரெக்ட்டா 1 நிமிஷம் ஆச்சு. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. அது தானா அந்த ஆயில் ஸ்டெயின் எல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகுறது நீங்களே பார்க்குறீங்க. இனியும் நான் வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு நான் திருப்பியும் கழுவி நான் காமிக்கிறேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பாத்திரத்த வாஷ் பண்ணிட்டேன். பாருங்க, நீங்களே இப்ப பார்க்குறீங்க. அதே பாத்திரம் எப்படி இருந்தது, அப்படியே கம்ப்ளீட்டா அந்த ஆயில் ஸ்டெயின ரிமூவ் ஆயிருச்சு. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இப்போதைக்கு நான் லுலுலேருந்து வாங்குனேன். உங்களுக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வேணா நான் வந்துட்டு ப்ராடக்ட் ஆன்லைன்ல இருந்துச்சுன்னா, அதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ப்ராடக்ட்ட மறக்காம நீங்க யூஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க.